இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா 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 இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. உந்தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா 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 இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை
என்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 3 முதல் 12 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்றும் நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவரின்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தங்களையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, பல முறை திருமண திருப்பலிகளிலே சடங்குகளிலே இந்த இறை வார்த்தையை வாசிக்க கேட்டிருப்போம், அல்லது திருவிழா நாட்களில் மறையுரைகளிலே அதிகமாக இந்த வார்த்தைகளை நாம் பார்த்திருப்போம். சொல்லுகிற உண்மை என்ன? குடும்பத்தின் தொடக்கம் அடித்தளமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய இணைப்பு நிரந்தரமாக நிலையானதான, நிறைவானதான, மகிழ்வானதான, ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார், இயேசு விரும்புகிறார், அன்னை தாய் விரும்புகிறாள், நம்முடைய பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள், சமூகம் விரும்புகிறது, சமுதாயம் விரும்புகிறது, நீங்களும் விரும்புகிறீர்கள், நானும் விரும்புகிறேன், திருமணம் ஆகின்ற தம்பதியர்களும் விரும்புகிறார்கள். இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், இதைத்தான் இந்த சமூகத்திலே கடவுள் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சில கல்யாணங்களிலே, திருமணங்களிலே இந்த நிலைத்த தன்மை இருக்கிறது, சில கல்யாணங்களிலே அப்படியும் இப்படியுமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இதற்கு ஒட்டுமொத்தமாக மனைவியரையும் குறை சொல்ல முடியாது, கணவரையும் குறை சொல்ல முடியாது. இந்த தெய்வீகத்தன்மை, இந்த புனிதத்தன்மை, இந்த உடன்படிக்கை தன்மை எப்படி அசிங்கப்படுத்தப்படுகிறது? அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல காரணங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. எனவே அவரவர்கள் அந்த குடும்பத்தினர், கணவன் மனைவியர் அந்த பிரச்சனைகளை ஆய்ந்து அறிந்து மீண்டும் எப்படி இணைந்து வாழலாம் என்பதை குறித்து தான் நாம் போராட வேண்டும் ஒழிய ஒருபோதும் பிரிந்து அல்லது பிரித்து வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பது சரியல்ல என்பதுதான் இந்த இறைவார்த்தையின் அடித்தள உண்மை. திருமண வாழ்விலே சிக்கல்களும் சவால்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் போகிறது. எனவே மன முறிவு பெறுவோரின் மன வாழ்வில் மன நிறைவற்றோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் போகிறது. திருமண வாழ்வு என்பது மிகப்பெரிய சவால் என்பதை இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் பொதுவாக சொல்றது உண்டு, இது அழகான ஒரு அமைப்பு, அசிங்கமான அமைப்பாக மாற்றிவிடக்கூடாது. அழகானது, எல்லாரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு, ஆனால் சவால்கள் நிறைந்த ஒன்று, எளிதானது அல்ல.
அந்த சவாலை நன்கு சந்தித்து வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறுவதே மனித வாழ்வின் இலக்கு. கணவனும் மனைவியும் அருளடையாளத்தால் இணைந்த பிறகு இறப்பு மட்டுமே அவர்களை பிரிக்க முடியும், இயலும். வேறு எந்த சக்தியும் அவர்களை தடுக்க முடியாது. ஆனால் இன்று கருத்து வேறுபாடுகள், பொருளாதார சிக்கல்கள், பெண் சமத்துவ உணர்வு, ஆணாதிக்க எதிர்ப்பு என்று பல்வேறு விதங்களிலே மனவாழ்வுக்கு சவால்கள் வருகிறது. துரும்ப கூட அவங்க தூணாக்க மாத்துறாங்க. அடிப்படையில் கணவனும் மனைவியும் நல்ல நண்பர்களாக, சமத்துவம் பிணைந்தவர்களாக, ஒருவர் மற்றவரின் தேவைகளையும் உணர்வுகளையும் இயல்புகளையும் மதிக்கின்றவர்களாக வாழ்வதே மனவாழ்வின் வெற்றியின் ரகசியம். நான் நினைப்பது போல நீ இருக்கணும், நீ நினைக்கிறது போல நான் இருக்கணும்னு நினைச்சா குடும்பம் ஓடாது. குடும்ப உறவுகளை பற்றி இயேசு பல தடவை போதித்துள்ளார். கானா ஒரு திருமணத்தில் அவர் கலந்து கொண்டார். திருமணம் தொடர்பான ஊமைகளையும் அவர் மக்களுக்கு எடுத்து கூறினார். கணவன் மனைவி உறவு பற்றி பேசும்போது இயேசு தொடக்க நூல் ஏற்கனவே வழங்கிய போதனையை மீண்டும் எடுத்து கூறுகிறார். அதாவது கணவனும் மனைவியும் தாம் பிறந்த குடும்பங்களை விட்டு புதியதொரு குடும்பம் தொடங்கும் போது ஒரே உடலாக மாறுவர். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் வழங்கிய கட்டளையை மதிக்க இஸ்ரவேலர் தவறியதால் தான் மோசே மணவிலக்கினை அனுமதித்தார் எனவும், மக்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே இது நிகழ்ந்தது எனவும் இயேசு போதிக்கிறார். கடின உள்ளம் என்னும் சொற்றொடர் குறிப்பது மக்கள் கடவுளின் அன்பு போதனையை சரியாக உணர்ந்து அறிந்து செயல்படுத்த தவறினார்கள் என்பதையே. மணவிலக்கு என்பது தொடக்க முதல் இருந்த வழக்கம் அல்ல என இயேசு போதிக்கிறார். இன்றைய உலகில் மணவிலக்கு நிகழவே செய்கிறது. ஆயினும் இயேசு தருகிற போதனைப்படி மணவிலக்கு மனித சமுதாயத்தில் ஒரு பிளவையை ஏற்படுத்தி விடுகிறது. மாறாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வது கடவுளின் அன்பை இம்மண்ணுலகில் பிரதிபலிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மணவிலக்கு சில வேளைகளிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இயேசுவின் சீடர்கள் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்னும் வழிமுறையை கடைபிடித்து பிரமாணிக்கமாக ஒளிகிட அழைக்கப்படுகிறார்கள். உங்கள் உரையாடல்களிலே திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைபாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒரு பணிந்திருங்கள். இதைத்தான் திருமண தம்பதியர்களுக்கு இறைவார்த்தை சொல்லுகிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி. இதை செய்து பார்த்தாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நினைக்கிறேன். இதற்கான அருளை இறைவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தர வேண்டும் என்று இந்த நாளிலே அமைதியாக ஜெபித்து பார்ப்போம். அந்த அருள் வேண்டி குடும்பமாக நாள்தோறும் இறைவேண்டல் செய்கிற தம்பதியினர் என்றும் இணைபிரியாது வாழ்வர். ஆமென். மன்றாடுவோமாக. குடும்பங்களின் தந்தையே இறைவா, அனைத்து குடும்பங்களுக்காகவும் இன்று உம்மை போற்றுகிறோம். நீரே மானிடரை ஆணும் பெண்ணுமாக படைத்து கணவன் மனைவியாக இணைத்திருக்கின்றீர். அவர்களின் மனவாழ்வு தொடர்ந்து வெற்றி பெற சவால்கள், சங்கடங்கள், நோய்கள், பண கஷ்டங்கள், மனப்பாரங்கள், உறவு சிக்கல்கள், கீறல்கள், மனப்பிசைவுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் கடந்து ஏற்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு மகிழ்வோடு அவர்கள் அந்த திருமண வாழ்வை வெற்றி பெறச் செய்யக்கூடிய அருளை, ஆசீர்வாதங்களை நிறைவாகத்தாரும். குறிப்பாக குழந்தை பாக்கியமில்லாத குடும்பங்கள் ஏராளம் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைத்த நேரங்களிலே, வேளைகளிலே நீர் குறித்தபடி நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதற்காக உழைக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், அதற்காக உடன்படுகின்றவர்கள், உதவியாளர்கள் யாவருக்கும் உமது அருள் ஆசிரை கொடுத்து இந்த குடும்பங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து அவர்களையும் மகிழ்வோடு வாழ வைத்தருளும் ஆண்டவரே. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும்
அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். Mapagari mapagari sari sariga, mapagari mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே,
இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.